அன்புள்ள ஆண்டவரே, உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை எங்களை இந்த நாளின் காலையின் வெளிச்சத்திலே கொண்டு வந்து சேர்த்ததற்காய் ஸ்துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வல்லமையின் கரம் தங்கி எங்களை சுகவாழ்வுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைப்பதற்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கருவியாக பயன்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வார்த்தையின் பொருள் என்ன என்பதை நாம் சற்று ஜீவிக்க போகிறோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சத்திய வசனம் நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று சொல்லுகிறார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை ஆளுகிற பிரபுக்களையும் ராஜாக்களையும் நாம் சம்மதிக்க பண்ணலாம் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் நாம் பேசுகிற இனிய சொற்கள் எலும்பையும் நொறுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடும் சொற்கள் நமக்கு மன அமைதியை கொடுக்காது, மாறாக மன துக்கத்தை உருவாக்கும். நாம் யாரிடத்திலாவது கோபம் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தால் அந்த கோபத்திற்கு அவர் தகுதியான நபரா? நம்மை காட்டிலும் தாழ்மையுள்ளவர்களிடத்தில் நாம் கோபம் கொள்வது சரியல்ல. நம்மை காட்டிலும் வயது குறைந்தவர்களிடத்தில் நாம் கடும் சொற்களை பிரயோகிப்பது நமக்கு உகந்தது அல்ல. ஏனென்றால் அது நமக்கு மன அழுத்தத்தை தான் கொடுக்குமே தவிர வேறு எந்த நன்மையான ஈவுகளையும் அது நமக்கு கொடுக்காது. மாறாக நாம் கோபப்படக்கூடிய நபர், எரிச்சல் அடையக்கூடிய நபர் யார் என்பதை அறிந்து நாம் கோபப்படவோ எரிச்சலடவோ வேண்டும். நம்மிலும் கீழானவர்கள் மேல் நாம் கோபப்படுவது நமக்கு தகுதியற்றது என்பதை நாம் அறிய வேண்டும். எப்பொழுதுமே நாம் இனிய சொற்களோடு மற்றவர்களிடத்தில் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது நமக்கு மேன்மையை கொடுக்கும், நம்முடைய குணத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அதைத்தான் இங்கு தாவீது சொல்லுகிறார், இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி கேட்கலாம், நம்மை குறித்து ஏளனமாக பேசுகிறார்களே, நம் மீது பொறாமை கொள்ளுகிறார்களே, அவர்களை குறித்த எண்ணம் நம்முடைய இருதயத்தில் எப்படி உதிக்காமல் இருக்கும் என்று கேட்கலாம். அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு பதில், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே என்று நீதிமொழிகள் 24:19 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம், துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ள வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த அனுபவத்தை சொல்லுகிறார் என்றால், யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் பையங்கனுடைய ஆபத்து நாளில் மகிழ்ந்து
பொல்லாதவனுக்கு நேரிட்டது என்று களி கூறாதே என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர் நமக்கு விரோதமாக செய்கிற செயல் நிமித்தம் அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நாம் களி கூறக்கூடாது. இவனுக்கு இப்படி வேண்டும் என்கிற சொல்லுகிற அந்த சொற்களை நாம் பயன்படுத்தக்கூடாது, நினைக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவர் நம்மை அவதூறு காட்டினால் நாம் அவருக்கு அவதூறு செய்வது நல்ல குணம் அல்ல. அது பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய குணம். 37வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? சற்று யோசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் நாம் வாசிக்கும்போது 11வது வசனம் நமக்கு அந்த ஆலோசனையை கொடுக்கிறது. என்ன ஆலோசனை கொடுக்கிறது என்றால், அவர் சொல்லுகிறார், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இவைகளெல்லாம் எரிச்சலுக்கு காரணம், கோபத்திற்கு காரணம், பொறாமைக்கு காரணம், பொல்லாப்பு செய்வதற்கு காரணம் எல்லாமே நாம் பேசுகிற கடும் சொற்கள் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமயம் தாவீதை குறித்து செத்தனா என்று சொல்லுகிறார். தாவீதனுடைய பணிவிடையால் அவனை பார்த்து, ஆண்டவரே, எஜமானரே, என் ராஜாவே, இவனை நான் இப்பொழுது வெட்டி போடட்டுமா என்று கேட்கிறான். தாவீது மிகவும் பெருமையோடு அல்ல, ஆண்டவர் அவனை பேசுவதற்கு அவனை அனுமதிக்கிறார், நம்மை கேட்பதற்கு அனுமதிக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த அனுபவம் யாராவது நம்மை தூஷித்து விட்டால், யாராவது நம்மை கெட்ட வார்த்தைகளால் ஏசிவிட்டால் நாம் இவ்வளவு பெருமையை கையாளுகிறோமா? யோசிப்போம். வேதம் சொல்லுகிறது, நல்ல வார்த்தை எலும்புகளை நொறிக்கும் என்று சொல்லுகிறார். நாம் கோபக்கணல் காட்டி என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய சகாயம் நமக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, நாம் அவரிடத்தில் செல்லும்போது எப்படி முகம் கொடுத்து நாம் பேச முடியும் என்பதை யோசித்து பார்ப்போம். எனவே கூடுமானால் நாம் பேசுவதற்கு நல்ல வார்த்தைகள் ஏதாவது இருக்கும் என்றால் அதை நாம் பேசலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியரின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களும் பிரயோஜனப்படுத்தும்படி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிறார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அன்பு பிள்ளைகளே, தூஷணமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும்போது நாம் பொறுமை குன்றி போய் காணப்படுகிற பிள்ளைகளின் கூட்டத்திலே சேர்க்கப்படுவோம். நாம் கெட்ட வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய குணம் இப்படித்தான் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு நாமே வழிகாட்டியாய் இருக்கிறோம். நம்மை குறித்து அறியாதவர்களும், ஓ, இந்த மனிதர் இப்படிப்பட்டவரா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் புறப்படுகிற தூஷணமும்
வம்பு வார்த்தைகளாக இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று கொலோசியர் 3:8 சொல்லுகிறது. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற தூஷணமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பயபக்தியுடன் பாடி. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை சத்துரு நமக்கு எதிரிடையாக பேசினாலும் அல்லது நாம் எதிரிடையாக பேசினாலும் இவைகள் எல்லாவற்றையும் மறந்து தேவன் மன்னிக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகி நல்மனம் பொருந்தி நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நாம் கழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ இதையே நீங்கள் தொடருங்கள். யாரிடத்திலும் நீங்கள் பேசக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டாம். கோபம் கொள்ள வேண்டாம். ஒருவரிடத்தில் நான் பேச வேண்டும் என்று விரும்பினால் அவர் என்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்றால் நீங்கள் விட்டு விடலாம். அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். நமக்கு எதிரடியாக பேசுகிறவன், நமக்கு முன்பாக பேசுகிறவன் கோபக்காரனாய் எரிச்சல் உள்ளவனாய் காணப்பட்டால் அதை நாம் விட்டுவிட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். கோபம் எழும்புன்னே அந்த இடத்தை, விவாதம் எழும்பும் முன்னே அந்த இடத்தை விட்டு வெளியேறு என்றுதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஒரு தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், இரும்பு அடிக்கிற இடத்தில் ஈக்கு என்ன வேலை. அன்பு பிள்ளைகளே, கோபக்காரர்களோ சண்டை செய்கிறவர்களோடோ நாம் நிற்கும்போது அந்த இடத்தை விட்டு அவர்களிடத்தில் பேசுவதற்கோ வேறு எதை குறித்து சிந்திப்பதற்கோ நாம் இடம் கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். விவாதம் எழும்பும் முன் அந்த இடத்தை நாம் காலி செய்ய வேண்டும். வார்த்தைகளை குறைக்க வேண்டும். பேசாமல் இருப்பது நமக்கு மிகுந்த நல்ல குணத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். அதைத்தான் அங்கு ஞானி சொல்லுகிறார். கோபம் படுவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உகந்தது அல்ல. கடும் சொற்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோகிக்கப்பட வேண்டாம். நல்ல வார்த்தைகள் ராஜாக்களுடைய மனதையும் பிரபுக்களுடைய மனதையும் மாற்றும் என்று சொல்லுகிறார். தமிழிலே இன்னொரு பழமொழி சொல்வார்கள், அடிமேல் அடிபட்டால் அம்மியும் நகரும் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுவும் கடும் சொற்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதாகமத்திலும் சரி, வாழ்க்கை நியமத்திலும் சரி, சொற்களினால் அழிந்து போனவர்கள் அநேகர் உண்டு என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். உலக ரீதியாக அழிந்தும் இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நம் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ சொற்களை அதிகமாக பேசுவதற்கு நீ இடம் கொடாதே.
பொறுமையை கைக்கொள். நீண்ட பொறுமை தேசத்தின் ராஜாவையும் அடங்க பண்ணும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல போனார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் வாயை திறக்கவில்லை என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று நாம் கர்த்தருக்கு உகந்த ஒரு அனுபவத்திலே நாம் பொறுமையை கையாடி பிரபுக்களை சம்மதிக்க பண்ணி கடும் சொற்களை நாம் பேசாமல் இனிய சொற்களை பேசி அது எவ்வளவு பெரிய எலும்பையும் நொறுக்கும் என்பதை நாம் நிரூபித்து காண்பிப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட உம்முடைய வார்த்தைகள் எங்களை கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இனிய சொற்களோடு உம்முடைய சமூகத்தில் இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே துவக்க என் தேவன் எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.